இல்லறை வாழ்க்கை தான் சினிமாவில் எப்படி தெரியுமா பாடியிருக்காங்க? நான் பிடிக்கும் மாப்புலதான், நாடறிஞ்ச மன்மதன் தான், நான் போடுற கொட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள, நான் கை கட்டி வாய் பொத்தி நில்லுன்னா நிக்கணுண்டோ. ஆமா மாமா, நான் பிடிக்கும் மாப்புலதான், நாடறிஞ்ச மன்மதன் தான், நான் போடுற கொட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள, நீ கை கட்டி வாய் பொத்தி நில்லுன்னா நிக்கணுண்டோய். அதுல முளைச்சு 3 நிலம் விட்டுருக்க மாட்டான் அந்த பொண்ணு பாடுவேன் பாருங்க. ஏன் பரிமளா, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டியே, என்னதுடா? வேறு வப்பாட்டி கிப்பாட்டி இல்லாம பார்த்துக்கடோய். ஆமா மாமா, நான் பிடிக்கும் மாப்புலதான், நாடறிஞ்ச மன்மதன் தான், நான் போடுற கோட்டுக்குள்ள. தேவையாங்கய்யா இந்த மாதிரி பாடல்களை கேட்டுத்தாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்னு சும்மா இருக்கிறவன் இந்த மாதிரி பாடல்களை கேட்டுத்தான் போறான். ஐயா, எனக்கு ஒண்ணு இல்ல, ஒரு பாடல் தலை விரித்து ஓங்கியது. செக்ஸி லேடி கிட்டவாடி, மோதி மோதி ஆசை மீதி போதி போதி. செக்ஸி லேடி கிட்டவாடி, மோதி போதி ஆசை மீதி மோதி மோதி. செக்ஸி லேடி கிட்டவாடி, சொர்க்கம் பாதி சொக்கும் மீதி மீதி மீதி. இது கூட பரவாயில்லங்கய்யா. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். ஐயா, இந்த மாதிரி பாடல்கள், இந்த மாதிரி மிகவும் அசிங்கமான கேவலமான இந்த கவிஞர்கள் எழுதுகின்ற பாடல்களால தான் பொள்ளாச்சி சம்பவம் தெரியும். இன்னைக்கு அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் 150% காரணம் இந்த மாதிரி கேடுகட்ட பாடல்கள் தான். இது மறக்க முடியுமாங்க உங்களால? உங்க 3 பேத்தால மறக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். ஐயா, பாடல்கள் எல்லாமே கற்பனையில எழுதக்கூடியது. எதுவுமே வந்து எனக்கு ஒழுக்கமா எழுத கிடையாது, எல்லாமே கற்பனை. ஒரு கவிஞன் ஒரு வெள்ளை பேப்பர் பேனை எடுத்து உட்காந்தானா நான் நினைப்பான், அதை வர்ணிச்சுதான் எழுதுவ ஒரு கவிஞன். யாருமே இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி சமுதாயத்தை வச்சு எழுதுறது கிடையாது. கற்பனைகளை எழுதுற பாட்டு நீங்க ஒழுங்கா எழுதுங்க, ஏன் கேவலமா எழுதுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். என்னுடைய வாதமும் அதுதான். ஐயா, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கான் பாருங்க காதலை பற்றி. பேசுறவங்க எல்லாருமே காதல் காதல் காதல். வெறும் காதல் மட்டும் பண்பாடு அல்ல, பாரம்பரியங்களை காப்பாற்றுவது கிடையாது. கல்வி, ஒழுக்கம், நாகரிகம், அச்சம், மடம், ஞானம், ஒழுக்கம், சீர்கேடு, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பாரம்பரியம். ஒரு குடும்பம் எப்படி 10 தலைமுறை கட்டி வாழ்கின்றதோ அதே போலதான் ஆணிவேர் போல் ஊன்றி தலைத்து ஓங்கியதுதான் பாரம்பரியம். இதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். உசுரை எடுத்து வச்சு ஊசி குத்துதடிவோ ஞாபகம், உசுரை எடுத்து வச்சு ஊசி குத்துதடிவோ ஞாபகம், என்ன மறந்துட்டு எங்க நடத்துறேன் கொய்யா நாடகம். தேவதையை எங்க இருக்க நானும் தொடனண்டி, மனம் விட்டு உன்னிடத்தில் நானும் அலனண்டி. உடம்பு தான் பிரிஞ்சு கிடக்கடி, உசுறு தான் ஒன்னா இருக்கடி. மூச்ச கேளடி, காத்த கேளடி, பேரை சொல்லடி. இந்த மாதிரி பாடல்கள் எழுதுறதுனால தாங்க காதல் எனக்கு கேடு கட்டு போச்சு. சாமந்தி பூவோ பறிச்சனை வாடிரும். அந்த சாமந்தி பூவை பார்த்து பத்திரமா 12 மணிக்கு கொண்டு போய் காதல்கிட்ட கொடுப்பான். ஏன்னா இப்ப மாங்குயிலே பூங்குயில இடம்பெற்றிருக்கு அந்த பாட்டு. சமத்துல வார எம்மா சாமந்தி பூத்தாரேன், கோபப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போறேன். முத்தையம் படிக்கும் நித்திர கவிக்கு நிச்சயம் பதில் சொல்லணும் மயில். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. இந்த மாதிரி பாடல்கள் இருக்கையில இன்று இந்த மாதிரி கேடுகட்ட பாடல்கள் வந்ததுனால காதலை இன்னைக்கு கொச்சப்படுத்தி வாழ்றாங்கய்யா. ஐயா, இன்னைக்கு இந்த திரை பாடல்கள் எதுவுமே ஒழுங்கானதா கிடையாது. எல்லாருமேனு ஒரு வித தேவைக்காகத்தான் எல்லாமே எழுதுறாங்க. அந்த தேவை என்னன்னா பணம். இந்த சமுதாயத்தில் பணம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். நீ எவனை வேணா வெட்டு, எவனை வேணா குத்து, எவனை வேணா கொல்லு, எவன்கிட்ட வேணா போ, நீ என்ன வேணா பண்ணு, யாரை வேணா கேடுது, காக்கா பொடி சுரண்டி தின்னு, என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு தேவை பணம்.
வீடு இல்லையா, வீட்டை வாங்கி போடு. வீட்டை வாங்கியாச்சா 4 கார் வாங்க. 4 கார் வாங்குறியா, 4 காருக்கு ஏற்ற மாதிரி 4 ஜோடியை 4 பைக்கே வாங்கி போடு. அந்த 2 பிள்ளைகள் இருக்கா, பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்காம போய் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வை. மாதத்துக்கு 4 படத்துக்கு கூட்டு போகணும், ஷாப்பிங் பண்ணணும், பீச் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சுற்றி பார்க்கணும், படத்துக்கு போகணும். ஒரு வாரத்துக்கு 2 படத்துக்கு போகணும். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 10 படத்துக்கு போகணும். 10 படத்தில் அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவை உட்காந்து பார்த்து தான் ஆகணும் 2.5 மணி நேரம். அந்த படத்தில் அவள் என்ன சொல்கிறா, என்ன பாட்டு வருது, என்ன கருத்துக்கள் இருக்குது, ஒரு மண்ணு ஒரு இளவு இருக்காது. இருந்தாலும் அவள் உட்காந்து அதை கண்டிப்பாக அதை கேட்டுட்டு தான் போகணும். இப்படி அவன் அந்த பணத்தை நோக்கி தான் போகிறான். அந்த பணம் எளிதில் எங்கே சம்பாதிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் இந்த பாடல், இந்த சினிமா. இங்கே வந்து யார் வேணால் பாடல் எழுதலாம். இன்னைக்கு பாடல்களை வச்சுக்கிட்டு பாடல்களை எழுதிக்கிட்டு இன்னைக்கு திரிவாங்க பார்த்தீங்களா. ஆனால் பார்த்தா ஆம்பளைங்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும், கெத்தாக சொல்லுவாங்க. அவன் குடுமி வச்சுக்கிட்டு காதில் கடுக்காம போட்டுக்கிட்டு முன்னாடி லைட்டை டை அடிச்சுக்கிட்டு திரிவான். இதாங்க நீங்கள் பாடல்கள் எழுதுறதுக்கு லட்சணம். ஒரு கவிஞன் இருப்பான், அந்த கவிஞனை பார்த்தா அவ்வளவு எளிமையா இருப்பா கண்ணதாசன் எல்லாம். ஆனா கருத்துக்கள் அப்படி கூறிக்கொண்டு போயிருப்பாங்கய்யா. ஐயா, இன்று மொழிகள் கூட இன்று நம்ம இடத்தில் மண்டிட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றே, தயவு செய்து என்னை காப்பாற்று என்று. ஏனென்றால் இன்று பாடல்கள் கூட ஆங்கிலம் வந்து விட்டது. அந்த பாடல்களில் தான் ஹிப்ஹாப் தமிழ் ஒரு பாடல்கள் எழுதியிருப்பார் பாருங்க. உலகத்துக்காக உழைக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் தமிழாலே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை பிணைக்கும், பிற மொழிகளுக்கெல்லாம் துவக்கம், தமிழ்நாடே தமிழரின் வணக்கம் என்று தமிழை தூக்கி பெருமைப்படுத்தி பாடியிருப்பாங்க. ஆனால் இன்று சங்க இலக்கியங்களை கூட கேவலம் இந்த திரை இசை பாடலில் கொண்டு வைத்துக்கொண்டு அந்த திரை இசை பாடலிலும் கூட அவர்களை கேட்க முடியாத அளவுக்கு இசை அமைத்து கேடுகட்டமாக வைத்து இந்த சமுதாயத்தில் மாற்று பாதையில் மாற்று வழியில் நடக்க வைக்கிறது திரைப்பட சமுதாயம். இறுதியில் ஒன்று மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்று பிறக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, குழந்தைக்கு தாலாட்டு இல்லை, பாடலில் ரசனை இல்லை, வரிகளில் அர்த்தம் இல்லை, எழுதுவோருக்கு குறைவில்லை, கேட்போருக்கு மூளை இல்லை, பாடல்களின் காட்சியில் ஒழுக்கம் இல்லை, எதிரணியினருக்கு வெட்கம் இல்லை, இசையில் சந்தோஷமில்லை, வேடிக்கை இன்னும் குறையவில்லை, வருமானம் இன்னும் சரியவில்லை, பாடல் எழுதுவோருக்கும் கேட்போருக்கும் பஞ்சமில்லை, அரைகுறை ஆடைக்கு பேதமில்லை, ரொமான்ஸுக்கு அளவில்லை, கேட்போரின் மனமும் பார்ப்போரின் மனமும் சஞ்சலப்படுகிறது என்பதை வாய்விட்டு என்னால் எண்ண முடியவில்லை, பண்பாடு இன்னும் காப்பாற்றப்படவில்லை, அதற்கு வழிதான் என்னவென்று தெரியவில்லை, நீங்கள் சரியான தீர்ப்பு சொன்னால் நீங்கள் நடுவர், இல்லை என்றால் நீங்கள் நடுவரே இல்லை என்று கூறி, சுட்டாலும் சங்கு நிறம் என்றும் வெண்மை நிறம் மாறாது என்பது போல நான் பதிந்துள்ள கருத்துக்கள் அனைத்தும் உங்கள் மூளையில் நீங்கள் நேரடியாக உங்கள் மூளையில் கொண்டு போனால் அது ஒருபொழுதும் உங்களுக்கு சரியான தீர்வை தராது. மனதில் வைத்து சிந்தையில் யோசித்து மனதையும் சிந்தையும் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சொன்ன அர்த்தனையும் பொன்மொழிகள் அல்ல. உன் வாழ்க்கையில் உன் மகனை நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் திரை இசை பாடல்களும் மாற்றப்பட வேண்டும், இங்குள்ள கவிஞர்களும் மாறப்பட வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைய சமுதாயத்தில் இன்றைக்கு நடக்கும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பாடல்களாக எழுதி வெளியிட வேண்டும். அப்படி எழுதி வெளியிட்டால் மட்டும்தான் இன்றைய சமுதாயம் என்றும் உருப்படும், வருங்கால தலைமுறையும் உருப்படியாகவும் சீராகவும் வரும். இதுதான் என்னுடைய வாதம். இதை தவிர திரை இசை பாடல்கள் என்னைக்குமே சொல்ற திரை இசை பாடல்கள் எப்போதும் சீர்படுத்தாது, சீரழித்து கொண்டுதான் இருக்கிறது. திரைப்பட மோகங்களையும் திரைப்பாடல்களின் ரசனையும் கேட்டு அதில் கரைந்து போகக்கூடிய இளைஞர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்கிறேன். நீ கழிப்பது வெறும் நேரம் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வரலாறும் உன்னுடைய வரலாற்றில் நீ செதுக்கப்படுகின்ற இடத்தையும் கூட நீ ஒவ்வொரு நிமிடமும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வண்டி மாட்டில் ஏறிட்டு போற மாதிரி ஒரு சீனு அதை போட்டிருப்பாரு பாருங்க. ஏஆர் ரஹ்மானுடைய முதல் மியூசிக்னு நினைக்கிறேன். அட்டாடா, தெம்மாங்கு பாட்டெல்லாம் தோத்து போயிடும்.